ஷின்சான் சீரிஸ்லயே ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம ஷின்கோச்சான் தான். மொத்த ஷின்சான் சீரிஸ்லயும் வெறும் 8 எபிசோட்ல மட்டும்தான் நம்ம ஷின்கோச்சானை காட்டவே செஞ்சிருப்பாங்க. ஆனா எங்கேயுமே இவங்க யாரு, இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருந்து வராங்க, எதுக்காக ஷின்சானோட ஃபேமிலியை பார்க்க வராங்க, இவங்களுக்கு எப்படி டைம் மிஷின் கிடைச்சது அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்பவே சீக்ரெட்டா தான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஷின்சான் சீரிஸை பார்க்கும்போது ஷின்சானுக்கும் ஷின்கோச்சானுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது. ஆனால் என்ன மாதிரியான உறவு, ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குது அப்படிங்கிறது அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நிறைய ஃபேன் தியரிஸ் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் அல்லது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபேன் தியரிஸ் உருவாகும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷின்கோச்சானுக்கும் நிறைய ஃபேன் தியரிஸ் உருவாகி இருக்குது. அது படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 4 விதமான ஃபேன் தியரிஸ் பார்க்க போகிறோம். 4மே வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, வாங்க டக்குன்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷின்கோச்சானை பற்றின முதல் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷின்கோச்சான் வேற யாருமே கிடையாது, நம்ம ஷின்சானோட தங்கச்சியான ஹீமாவாரி தான் ஷின்கோச்சான் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ஹீமாவாரிக்கு 5 வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு டைம் டிவைஸ் கிடைக்குது. அந்த டைம் மிஷினை வச்சுக்கிட்டு இவங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு தன்னோட பாஸ்ட் லைஃப்பை பார்க்கறதுக்காகவும் தன்னோட அண்ணன் ஷின்சான் தப்பை சரி செய்யறதுக்காகவும் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காகவும் தான் இவங்க டைம் டிராவல் பண்ணியே பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தியரி உருவாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குதுங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷின்சான் முதல்ல ஷின்கோச்சானை பார்க்கும்போது தெரியாதனமா ஹீமாவாரி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேரோட முகமும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்மளாலே தெளிவாக பார்க்க முடியுது. 2 பேருக்குமே ஜுவல்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சிரிக்கிறது கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஹீமாவாரிக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்படி அவளோட அழுகையை நிப்பாட்டுறது, என்ன பொம்மையை வச்சு அவள் விளையாடுவா, என்ன பொம்மை அவளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத கூட எல்லா விஷயத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. இதனால தான் இந்த தியரியே உருவாகி இருக்கு. அதாவது நம்ம ஹீமாவாரியும் ஷின்கோச்சானும் ஒன்று தான், வேற வேற கிடையாது, ஃபியூச்சர்ல இருந்து தன்னோட பாஸ்ட் லைஃப்பை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தியரி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரியமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஷின்கோச்சான் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருந்து வந்திருக்க மாதிரி தான் தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஆனா ஹீமாவாரியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேங்க்ல இருந்து லோன் வாங்கி தான் வீட்டையே கட்டியிருப்பாங்க. அதை அடைக்கணும் அப்படின்னா அதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பத்தாவதுக்கு 2 பேரோட ஹேர் கலரை பாருங்களேன். நம்ம ஹீமாவாரியோட ஹேர் கலரையும் ஷின்கோச்சானோட ஹேர் கலரையும் பாருங்களேன். 2மே வித்தியாசம் தெரியுதுல உங்களுக்கு, வேற வேற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஒரு வேளை வயசாக நம்ம ஹீமாவோட கலர் நம்ம ஷின்கோச்சான் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கும் ஒரு ஆப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரையான் ஷின்சான் சூப்பர் டைமென்ஷன் த ஸ்டார்ம் கால் மை பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷின்சான் மூவி இருக்கு. இந்த மூவில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீமாவாரியை ஃபியூச்சர் ஹீமாவாரியை காட்டியிருப்பாங்க. அதாவது எதிர்காலத்தில் நம்ம ஹீமாவாரி இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அதுல ஹீமாவாரியோட ஹேர் கலரு அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். அதாவது நம்ம சின்ன வயசு ஹீமாவாரிக்கும் பெருசானதுக்கு அப்புறம் இருக்கிற ஹீமாவாரிக்கும் ஹேர் கலர் கரெக்டாக தான் இருந்திருக்கும், ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். இதுல ஷின்கோச்சானோட ஹேர் கலர் தான் டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல இருந்தே தெளிவாக புரியுது ஷின்கோச்சானும் ஹீமாவாரியும் ஒன்று கிடையாது, 2மே வேற வேற ஆட்கள் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த தியரி ஒரு வடிகட்டின போயிங்க. ரெண்டாவது தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்சானுக்கு ஃபியூச்சரில் பிறந்த குழந்தை தான் நம்ம ஷின்கோச்சான் அப்படின்னு சொல்லி இந்த தியரி சொல்லுது. இது கொஞ்சம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரையான் ஷின்சான் சூப்பர் டைமென்ஷன் த ஸ்டார்ம் கால் மை பிரைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சானில் ஒரு மூவி இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் நம்ம ஷின்சானோட எதிர்கால மனைவியான டொமிகோ காட்டியிருப்பாங்க. இந்த டொமிகோவுக்கும் ஷின்சானுக்கும் பிறந்த குழந்தை தான் ஷின்கோச்சான். பேர்லயே இருக்க பாருங்களேன், நம்ம ஷின்சான்ல இருக்கிற ஷின்னையும் டொமிகோல இருக்கிற கோவையும் நம்ம ஒன்னா இணைச்சோம் அப்படின்னா ஷின்கோச்சான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரே வந்துருது. அது மட்டும் இல்லாம ஷின்சான் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருந்து வந்த மாதிரி காட்டி இருப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம டொமிகோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு மிகப்பெரிய பணக்காரி தான். அவரோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட முழு சொத்தும், அதாவது அவனோட அப்பாவோட முழு சொத்தும் டொமிகோவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப டொமிகோ ஒரு மிகப்பெரிய பணக்காரி. அதனால ஷின்கோச்சானும்
ஒரு மிகப்பெரிய பணக்காரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டொமிகோ அண்ட் சின்சானோட மக தான் வந்து நம்ம ஷின்கோச்சான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டொமிகோ கிட்ட வந்து ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த மூவிலே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதை வச்சு தான் டைம் டிராவல் பண்ணி 5 வயசு சின்சானை அவங்க வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து நம்ம ஷின்கோச்சானுக்கு கை மாறி எப்படியோ வந்திருக்கணும், ஷின்கோச்சான் கிட்ட எப்படியோ கிடைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஷின்கோச்சான் வந்து அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத தெளிவாகவே கத்துக்கணும். அதுக்கப்புறமா தன்னோட அப்பாவான ஷின்சானோட குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க ஆசைப்பட்டு டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு என்னமோ இதுதான் 100% உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மூணாவதா சொல்லப்படுற தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்கோச்சான் தான் மிக்ஸி அண்ட் ஹாரியோட ஒரிஜினல் குழந்தை. அதாவது நம்ம ஹீமாவாரி வந்து நம்ம மிக்ஸி அண்ட் ஹாரியோட ஒரிஜினல் குழந்தை கிடையாது, நம்ம ஷின்கோச்சான் தான் ஒரிஜினல் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வந்து இருக்குது. ஒரே குழப்பமா இருக்குதுல, இருங்க நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம மிக்ஸி அண்ட் ஹாரிக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ஷின்கோச்சான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஹாஸ்பிட்டலில் குழந்தைய மாற்றி கொடுத்துட்றாங்க. அதாவது ஷின்கோச்சானுக்கு பதிலாக நம்ம ஹீமாவாரியை வந்து கொடுத்துட்றாங்க. ஹீமாவாரி ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தை. இப்போ தெரியாதனமா நம்ம ஷின்சான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீமாவாரி வாழ வேண்டிய பணக்கார வாழ்க்கையை இப்போ ஷின்கோச்சான் வாழ்றாங்க. அதாவது ஷின்கோச்சான் தான் நம்ம ஷின்சானோட ஒரிஜினல் தங்கச்சி. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்போ மாறி போனதுனால அவங்க ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஷின்கோச்சானுக்கு 5 வயசு ஆகும்போது இந்த உண்மை எல்லாமே அவளுக்கு தெரிய வருது. கூடவே எதிர்பாராத விதமா அவளுக்கு ஒரு டைம் மிஷினும் கிடைக்குது. இந்த டைம் மிஷினை பயன்படுத்தி தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஹீமாவாரி எப்படி வாழ்றா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஆசையோட தன்னோட குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, தன்னோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் ஹீமாவாரியை பார்க்கறதுக்காகவும் ஆசைப்பட்டு அவங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து ஷின்சானையும் அவங்க குடும்பத்தையும் மீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த தியரியும் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஆனா உண்மையை சொன்னா நம்ம சின்சானோட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஃபேன் தியரிங்கிற பேர்ல என்ன அழகா யோசிச்சு கதை எழுதுறாங்க பாருங்களேன். நாலாவதா சொல்லப்படுற தியரி வந்து கொஞ்சம் கிரேசியா இருக்குங்க, ரொம்பவே கிரேசியா இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷின்கோச்சான் வேற யாருமே கிடையாது, நம்ம ஷின்சானோட ஆல்டர்னேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஷின்கோச்சான் இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவங்களே கிடையாது, வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம்ல டிராவல் பண்ணக்கூடிய டிவைஸ் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம ஷின்சானோட யூனிவர்ஸுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க வந்து நிறைய யூனிவர்ஸுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் அவங்க வந்து நம்ம ஷின்சானோட யூனிவர்ஸுக்கும் அவங்க வந்து வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து தன்னோட ஒரு வெர்ஷன் வந்து இந்த யூனிவர்ஸை எப்படி வாழுது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே அவங்க வந்த மாதிரி சொல்லப்படுது. ரொம்பவே ஒரு கிரேசியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து என்ன தோணுது, ஷின்கோச்சான் வந்து யாரா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க இடத்துல சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.